கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக உங்களை பின்தொடர்வது பாவமா சாபமா? திஸ் ஒண்டர்ஃபுல் டாபிக். நல்ல அருமையான ஒரு பாடம். நீங்கள் கேட்டாவே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, ரொம்ப சந்தோஷப்படுவீர்கள். ஆகவே அருமையான ஒரு இன்று நாளில் நல்ல செய்தின்னு கூட சொல்லலாம். உங்களை பின்தொடர்வது பாவமா சாபமா? அல்லது உங்களை பின்தொடர்வது ஆசீர்வாதமா, நன்மைகளா, கிருபைகளா, இரக்கங்களா, தயவா, நன்மைய பரலோகத்தின் பலன்களா என்று பல வார்த்தைகளை நம்ம சொல்லக்கூடும். ஆகவே உங்களை பின்தொடர்வது பாவமா சாபமா? எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்துல ஜனங்களை பின்தொடர்வது பாவமா சாபமா? எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த உலகத்துல இன்று நாட்கள் இருக்கிற 800 கோடிக்கு மேல இருக்கக்கூடிய வாழ்கிற மக்கள் யாவருடைய வாழ்க்கையில தொடர்கிறது சாபம், தொடர்கிறது பாவம். அவர்களுடைய முற்பிதாக்கள் பாவங்கள், பெற்றோர்கள் பாவங்கள், தங்கள் பாவங்கள் அவர்களை பின்தொடர்ந்து வந்து சமுதாயத்துல அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்றால் சாபத்தோடும் பாவத்தோடும், தரித்திரம், போராட்டம், கண்ணீர், கஷ்டம், நஷ்டம், சரீரத்துல பலவீனங்கள், பிள்ளைகள் இல்லாம, வீடு இல்லாம, வாசல் இல்லாம, வீடு வாசல் இல்லாம, நிலங்கள் இல்லாம, சரியான ஆகாரம் இல்லாம, சரியான துணிமணிகள் இல்லாம, சரியான ஆரோக்கியம் இல்லாம, ஆசீர்வாதம் இல்லாம, சமாதானம் இல்லாம, குடும்பங்கள் நிம்மதி இல்லாம, குடும்பம் செதறி கிடக்கிறத பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால் ஒரு மனிதனுடைய பாவம் அவங்க குடும்பத்தையே கலங்க வைத்திரும். அப்போ அவங்க குடும்பமா பாவம் செஞ்சா அந்த குடும்பம் எப்படி இருக்கும் பாருங்க. சின்ன பின்னமாக, வீடு இல்லாம, வாசல் இல்லாம, ஒருவேளை அவங்களுடைய வாழ்க்கையில தங்குகிற இடம் பெயர்ந்து கூட அந்த அளவுல அலைகிற ஒரு குடும்பமாக கூட காணப்படும். ஒரு தலைமுறை கூட குடி இல்லாம, அந்த தலைமுறையில இந்த குடும்பத்துல ஒரு தலைமுறை இருக்கு, பல பேர் பிறந்தாலும் ஒரு கொடியாவது இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல இல்லாத குடும்பங்களையும் உங்களுக்கு தெரியும். ஆகவே சாபம் ஒரு மனுஷனுக்கு வியாதியை கொண்டு வரும், சாபம் ஒரு மனுஷனுக்கு மரணத்தை கொண்டு வரும், சாபம் ஒரு மனுஷனுக்கு தரித்திரத்தை கொண்டு வரும், சாபம் ஒரு மனுஷனுடைய அந்த குடும்பம், அந்த வம்சமே இராதபடிக்கு அழித்து விடும். காரணம் என்னவென்றால் நிலங்களை திருடுவது, ஆட்களை கொலை செய்வது, ஏமாற்றுவது, வஞ்சிப்பது, வஞ்சகமான காரியங்களை செய்வது, அடுத்தனுடைய சொத்து, அடுத்தனுடைய இடம், அடுத்தனுடைய மனைவி, அடுத்தனுடைய பொருள், அடுத்தவனுடைய ஆடு மாடுகள், அடுத்தவனுடைய ஆஸ்திகள், இவைகளை திருடக்கூடாது, அபகரிக்க கூடாது, இச்சிக்க கூடாது என்று தேவன் அழகாக பைபிள்ல நமக்கு சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். இவைகளை அபகரித்து அநேகமாக வாழ்கிறவர்கள் சாபத்தோடு வாழ்கிற குடும்பங்களை நாம் பார்க்கிறோம். அப்படி சாபத்தோடு ஒவ்வொருவராக மரித்து போகிறதையும் பார்க்கிறோம். தங்களுடைய ஆஸ்தியை அழித்து நடுத்தருல நிற்கிறதையும் பார்க்கிறோம். ஒருவேளை தரித்திரம் உள்ளவர்களா, பிச்சைக்காரர்களா, இறந்து போனவர்களா, அது அனுபவிக்காத நிலங்கள், அப்படியே வீடு வாசல்கள், நிலங்கள், அவங்களுடைய சொத்து தலைமுறை தலைமுறையாக அனாதியாக கேஸிலையும் கோர்ட்டிலையும் கடுக்கிறத நீங்கள் அறிவீர்கள், நாம் பார்க்கிறோம். இந்த பாவ சாபம் நீங்கி சமாதான, சந்தோஷம், ஆசீர்வாத, நன்மைகள் வர ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அந்த உலகத்துல அவைகளை மாற்ற முடியும். உன் சாபத்தை மாற்ற, உன் பாவத்தை மாற்ற, உன் அக்கிரமங்களை மாற்ற, உன் கர்ம பாவங்களை மாற்ற, உன்னுடைய வாழ்க்கையில எல்லா சாபத்தையும் முறியடிக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான், அவரால் மட்டும்தான் முடியும். அவர் ஒருவரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி உங்களுடைய வாழ்க்கையில வாழும் பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன், கவனிங்க. 1 தீமோத்தேயு புஸ்தகம், The book of Timothy, chapter 5, verse 24-25.
1 தீமோத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24, 25, சிலருடைய பாவங்கள் வெளிரங்கமாக இருந்து நியாய தீர்ப்பு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். அப்படியே சிலருடைய நற்கிரிகளும் வெளிரங்கமாக இருக்கும். அப்படி ஏறாதவைகளும் மறைந்திருக்க மாட்டாது. எனவே சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். இஸ் ஒண்டர்ஃபுல். அதனாலதான் முற்பிதாக்கள் செய்கிற பாவங்கள், ஆடு மாடுகளை உயிரோடு கொள்ளுவது, மிருகங்களை உயிரோடு கொள்ளுவது, ஆட்களை உயிரோடு கொள்ளுவது, நிலங்களை அபகரிப்பது, விதவைகளை ஏமாற்றுவது, விதவைகளுடைய சொத்தை அபகரிப்பது, சீட்டு போட்ட அபகரிப்பது, பணத்தை கொடுத்தா ஏமாற்றுவது, நிலத்தை கொடுத்தா ஏமாற்றுவது, வீடு வாசலை கொடுத்தா ஏமாற்றுவது, வாகனங்களை கொடுத்தா ஏமாற்றுவது, பொருட்களை கொடுத்தா ஏமாற்றுவது, இப்படி அடுத்தவங்களுடைய சொத்தை ஏமாற்றி அபகரித்து தங்கள் ஜாலியாக சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய வீட்டில் என்ன இருக்குது என்றால் சாபம். அந்த சாபத்தின் நிமித்தமாக பாவம், பாவத்து நிமித்தமாக மரணம், மரணத்து நிமித்தமாக வம்சமே அழிகிறத நான் பார்க்கிறேன். இவைகளெல்லாம் சாபமா? எஸ். ஒருத்தனை வஞ்சித்தால் சாபம், ஒருத்தனை ஏமாற்றினால் சாபம். இவைகளெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கலாம் நீங்க. பைபிள் சொல்லுகிறது அருமையான வார்த்தைகளை. ஆகையினால எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த உலகத்துக்கு அருமையான செய்திகளை சொன்னார். ஏமாற்றக்கூடாது. 10 கட்டளைகள் ஒன்று. அடுத்தனுடைய பொருளை இச்சையாத இருப்பாயாக, அடுத்தனுடைய மனைவி இச்சையாத இருப்பாயாக, அடுத்தவனுடைய நிலத்தை இச்சையாத இருப்பாயாக, பிறனுக்குரியதை யாதொன்றையும் இச்சையாத இருப்பாயாக. எனவே எனக்கு அருமையானவர்கள, நீங்கள் செய்கிற பாவங்கள், நீங்கள் செய்கிற அக்கிரமம், அநியாயம் அத்தனையும் உங்க வாழ்க்கையில தொடருகிறது பாவம், சாபம். இவைகள் மாற வேண்டும் என்றால் அவைகளிலிருந்து நீங்கள் விட்டுவிட வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒருவேளை ஏமாற்றினதை நீங்க திருப்பி கொடுக்கணும். லூக்கா 19 பார்க்கிற ஒரு பெரிய கோடீஸ்வரன் சகேயு நாலத்தனையா கொடுத்து விட்டான், மனம் திரும்பி விட்டான், இயேசுவை ஏற்றுக்கொண்டான். இயேசுவே எனக்கு போதும் என்று சொன்னான். டாக்ஸ் கலெக்டர். அற்புதமான மனம் திரும்புதல். கொடுப்பது, மனம் திரும்புவது, விட்டு கொடுப்பது, விலகி வருவது, பாவ சாபல் இந்த மனம் திரும்புவது. சங்கீதம் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் 23 6ஆம் வசனத்தை நீங்க கவனித்து பாருங்க. சங்கீதம் 23ஆம் சங்கீதம் உங்களுக்கு மனப்பாடம் நேத்திக்கு படிச்சு முடிச்சிருப்பீங்க நீங்க. சங்கீதம் 23ஆம் சங்கீதம் வசனம் 6ஆம் வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என தொடரும். இட் இஸ் ஒண்டர்ஃபுல். நன்மை கிருபையை நம்முடைய வாழ்வில தொடரணுமே தவிர பாவ சாபம் தொடரக்கூடாது. வாழ்வில நன்மை என்னை பின்பற்றி வருகிறது, கிருபை என்னை பின்பற்றி வருகிறது, இயேசுவை நான் பின்பற்றுகிறேன், அவைகள் என் பின்ன வருகிறது. உலகம் என் பெண்ணே, கிறிஸ்து என் முன்னே, உலகம் என் பெண்ணே, கிறிஸ்து என் முன்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இட் இஸ் ஒண்டர்ஃபுல் சாங் இல்லையா அந்த சாங்? ஆகவே நம்மளை பின்தொடர்வது என்ன? ஆகவே இன்னொரு முறை கூட நாம் ஆசை கேட்போம். அந்த அற்புதமான தீமோத்தேயு புஸ்தகத்துல நாம் வாசிக்கிறோம் இல்லையா? 1 தீமோத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அற்புதமான ஒரு வார்த்தை நீங்கள் வாசித்து பாருங்க. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24, 25 சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். முதலாவதாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில என்னாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்களேன். என்னாகமம் 32, 23. என்னாகமம் புஸ்தகம், த புக் ஆஃப் நம்பர்ஸ், சாப்டர் 32, சாப்டர் 23,
3 வேர்ட்ஸ். என்னாகமம் 32:23. நீங்கள் இப்படி செய்யாமற் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாக இருப்பீர்கள். உங்கள் பாவம் உங்களை பின்தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். சிலருடைய பாவம் பின்தொடர்ந்து பிடிக்குமா? பாவம் பின்தொடர்ந்து பிடிக்கும், சும்மா விடாது. ஒரு கணவனுக்கு துரோகம் செய்கிற மனைவிகளுடைய பாவம் பாருங்க. கணவனை கொன்று காதலனோடு கூட உல்லாசமா இருக்கிறவர்கள், ஹோட்டல்ல, வீட்டில், அநேக ரூமுகளில் அப்படி இருக்கிறவர்களை மாற்றின பிற்பாடு கம்பி எண்ணுகிறத பார்க்கிறோம். உங்க பாவம் உங்களை பின்தொடரும். கள்ளக்காதனுக்காக கர்ப்பத்திலிருந்து பெற்றெடுத்த குழந்தைய கொல்லுவது உங்க பாவம் உங்களை பின்தொடர்ந்து என்றைக்கும் கம்பி எண்ணி கொண்டு இருக்கிற தாய்மார்கள் இருக்கிறாங்க இல்லையா? கணவனை கொல்லுவது, மனைவியை கொல்லுவது, சிலரை அந்த தாலி கயிறை சங்கிலி அறுப்பது, செயினை திருடுவது, பறிப்பது. சில பேர் பாருங்க, அதெல்லாம் பறித்து கொண்டு சில நேரம் திருடி கொண்டு ஓடும்போது வாகனத்துல மாட்டின்னு செத்துருவான். போலீஸுக்கிட்ட மாட்டிங்கன்னு அடி வாங்கி செத்துருவான். இல்லைன்னா எங்கன்னா பள்ளத்துல விழுந்து செத்துருவான், எங்கன்னா கம்பி மாட்டின்னு செத்துருவான். அவன் செய்கிற பாவம் தான் வெட்டின குழியில தானே விழுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி சாகிற ஜனங்கள் எத்தனை பேரை பார்க்குறீங்க? உங்களை ஏமாற்றணும் எத்தனை பேர் செத்துருக்கான்? உங்களை அடிச்சவங்க எத்தனை பேர் செத்துருக்கிறான்? அவங்களுடைய கண்ணீர், உங்களுடைய வேதனைகள், எத்தனை பேர் மரணத்தை கண்டு இருக்கிறார்கள்? உங்க பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். உங்க சாபம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும், அடுத்த பிள்ளைங்க சாவட்டுன்னு சாகடிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையில தீவிரவாதிகளா இருக்கட்டும், அது கொடூரமான சமுதாயத்தில் மிருகங்களாக மனிதர்களாக இருக்கிறார்கள். சில மனிதர்கள் மிருகங்களாக மாறி நடிக்கிறத பார்ப்பதற்கு மனிதர்கள், ஆனா உள்ளுக்குள்ள மிருகத்தோட கோரமான மிருகத்துல கூட அவங்களை சேர்க்கக்கூடாது. நல்ல மிருகங்களுக்கெல்லாம் நன்றி இல்லை, நன்றி உள்ளதா இருக்கிறது, நன்றி உள்ளவைகளா இருக்கிறது. அப்படிதான கோர மிருகங்களாக மனிதர்கள் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு ஆண்டவர் அற்புதமாக 10 அற்புதங்களை செய்து வாதைகளை எகிப்தில் உண்டாக்கி பார்வோன் மன்னனுக்கு தான் யார் என்று காண்பித்து அற்புதமாக அவர்களை சுமந்து வந்தார். செங்கடல் 2 பிளந்தார், யோர்தானை பிரித்தார், எரிகோவை தகர்த்தார், வானத்தை திறந்து மன்னாவை கொடுத்தார், கண்மலை பிளந்து தண்ணீரை கொடுத்தார், அவள் கால்கள் வேங்கவில்லை, மேக ஸ்தம்பத்தின் அக்னி ஸ்தம்பத்துல வழி நடத்தினார், மன்னாவை தந்தார். அற்புதமாக்கி அவர்களை தாயை போல தகப்பனை போல சுமந்து வந்தார், தாயை போல தேற்றி கொண்டு வந்தார், கழுக போல சுமந்து கொண்டு வந்தார். ஒன்றும் குறைவில்லாமல் துரோகிகளாக ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள், கல்லெறிந்தார்கள் சேவகர்களை. ஆனாலும் அவர்கள் பாவங்கள் அவளை தொடர்ந்து 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் மாண்டார்கள், மடிந்து போனார்கள். என்னை அன்றி வேற தேவர்கள் உண்டாயிருக்க கூடாதுன்னு கூட ஆண்டவர் சொன்னார். ஆனா தவறாக நடந்து அவர்கள் பாவம் அவர்களை தொடர்ந்து பிடித்ததை பார்க்கிறோம். அவளை பாவ சாபங்கள் அவர்களை தொடர்ந்து பிடித்ததுனாலே அவர்கள் மாண்டு மடிந்து போனதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கத்தெடுப்பிலே நம்முடைய வாழ்க்கையில இஸ்ரவேல் ஜனங்கள் 10 முறை ஆண்டவரை பரீட்சை பார்த்தார்கள், சோதித்தார்கள், முறுமுறுத்தார்கள், அருவருத்தார்கள். ஆண்டவருடைய கோபம் அவர்களை பற்றி எரித்து போட்டது வனாந்தரத்துல. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில அவர்கள் கீழ்ப்படியவில்லை சில ஜனங்கள். ஆகவே தேவன் அவர்களை வனாந்தரத்துல அவங்களை சாபம் பாவம் அவங்க மேல பலிக்க செய்தார். இன்னொரு கூட சொன்னா உபாகம் புஸ்தகத்துல நாம் படிக்கிறோம். உபாகமத்தை நீ திருப்பி கொண்டால் 33ஆம் அதிகாரம், 32ஆம் அதிகாரம், 31ஆம் அதிகாரம், 31, 30 இந்த வசனங்கள் எல்லாம், அந்த அதிகாரங்கள் எல்லாம் ஆண்டவர் பாவம், சாபம், ஜீவன், மரணம், வாழ்வு, அத்தனை ஆசீர்வாதங்கள், நன்மைகள், கிருபைகள், இரக்கம் இவைகள் எல்லாம் உனக்கு முன்பாக வைத்து what you want choose, what you want choose, anyone choose. ஜீவன் எடுத்துக்கிறேன், எடுத்துக்கோ, ஆசீர்வாதமா எடுத்துக்கோ, நன்மையா எடுத்துக்கோ, கிருபைகளா எடுத்துக்கோ. பட் உனக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன் சாபம் பாவம், சாபமும் மரணமும், ஜீவனும்
மரணமும் ஆசீர்வாதம் நன்மையும் இவைகளெல்லாம் உனக்கு முன்னதாக வைத்திருக்கிறார். எது வேணும் அதை தெரிந்து கொள்ள ஆண்டவர் வைத்தார். உபாகமம் 32 அதிகாரம் 2வதாக, உபாகமம் 32 அதிகாரம் 17 வசனத்தை கவனிங்க. அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை, தங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படத்தக்கவைகளும் நூதனமாய் தோன்றிய புதிய தெய்வங்களுமாகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள். உன்னை ஜெனிப்பித்த கண்மலை நீ நினையாமல் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். 21ஆம் வசனம் வெளியே நீங்க பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பயங்கரமா இருக்கும் பாருங்க. என் கோபத்தினால் அக்கினி பற்றிது, அது தாழ்ந்த நகரம் மட்டும் எரியும், அது பூமியும் அதன் பலனையும் அழித்து பர்வதங்களின் அஸ்திபாரங்களே வேக பண்ணிட்டு. அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்தீங்கன்னாக்கா ஆண்டவர் அவங்க என்ன செய்தாங்களா, ஆராதனை செய்த விக்கிரங்களுக்கு ஆராதனை செஞ்சாங்க, பலியிட்டாங்க, அதை பின்தொடர்ந்தாங்க, கோவில்களை கட்டினார்கள், விக்கிரகங்களை கட்டினார்கள், மரம் செடி கொடி இவைகளோடு கூட ஆராதனை செய்து வேசித்தனம் செஞ்சார்கள் சொல்றார் ஆண்டவர். விக்கிர ஆராதனை ஆண்டவருக்கு அருவருப்பானது. தேவன் அவர்களை வனாந்தரத்துல மாண்டு மடிய பண்ணினான். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்துல வானத்தில் ஆனாலும் பூமியில் ஆனாலும் சமுத்திரத்தின் ஆழத்தில் ஆனாலும் என்னை அல்லாமல் உனக்கு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்னார் இல்லையா? ஆகவே ஆண்டவர் அற்புதமான வார்த்தை சொன்னார், நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி. அதை பின்பற்றவில்லை இவர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் மாண்டு மடிந்தார்கள். உங்களை பின்தொடர்ந்தால் பாவம், நீங்கள் அழிந்தே போவீர்கள். ஆகவே உங்களை பின்தொடர்வது எதுவா இருக்கு, பாவமா சாபமா? என்ன கீழே 2-3 வார்த்தைகளை வாசித்து நம்ம தொடர்ந்து ஜெபிக்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், எபிரேயர் புஸ்தகம் த புக் ஆஃப் ஈப்ரூஸ் சாப்டர் 3, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 8 முதல் 18 வசனங்களை வாசிக்கிறோம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனங்கள். வனாந்தரத்துல கோபம் ஊட்டின பொழுது சோதனை நாளில நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என சோதித்து என பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரிகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததி ஆலோசித்து அவர்கள் எப்பொழுதும் வலிவு போகிற இருதயமுள்ள ஜனங்கள் என்று என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலை அவர்கள் பிரவேசிப்பதில் என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். ஆகையினால கீழெல்லாம் வாசிக்கிறோம், நீங்கள் என்னை விட்டு விலகாதபடிக்கு எச்சரிக்கை இருங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆலோசித்தார். சிலர் பயந்து மரணம் அடைந்தார்கள், சிலர் ஆண்டவர்கிட்ட தூர போனார்கள், மரணத்தை கண்டார்கள். காரணம் என்னவென்றால் தேவனுக்கு கோபத்தை மூட்டினார்கள். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்துல ஆண்டவர் அவர்களை மேக ஸ்தம்பத்தினால் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் நடத்தினார். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 32 முதல் 35 வசனங்களில தேவனாய் கர்த்தர் அவர்களை நடித்து வந்த விதமே வேற. அவரை 10 முறை சோதித்தார்கள். சங்கீதம் புஸ்தகம் 78ஆம் சங்கீதம் 11-12 தாத்தான், அபிராம் இவர்கள் எல்லாம் கோராக் சோதித்தார்கள், பரீட்சை பார்த்தார்கள், தேவனுக்கு விரோதமாக துரோகம் செய்தார்கள், கோபம் முட்டினார்கள். வனாந்தரத்தில் அவர் கோபத்தினால் எரிந்து போனார்கள், அழிந்தே போனார்கள். 4வதாக உங்களை பின்தொடர்வது என்ன? உங்களை பின்தொடர்வது என்ன? உபாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உபாகமம் 19:16. உபாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை கவனித்து பாருங்க. 19:16. ஒருவன் மேல் ஒரு குற்றத்தை சுமத்தும்படி ஒரு பொய் சாட்சிக்காரன் அவன் மேல் சாட்சி சொல்ல எழுமினால், கீழெல்லாம் நீங்கள் வாசிக்கலாம், அற்புதமா இருக்கும் பாருங்க. 18 வரையும் பாருங்களேன். வழக்காடுகிற இருவருக்கும் கர்த்தருடைய சந்நிதியில் அக்காலத்தில் இருக்கிற ஆசாரியர்களுக்கும் நியாயாதிபதிகளுக்கும் முன்பாக வந்து நிற்பார்களாக. அப்பொழுது நியாயாதிபதிகள் நன்றாய் விசாரணை செய்ய கடவார்கள். சாட்சி கள்ள சாட்சி என்றும் தான் சகோதரன் மேல் அபாண்டமாய் குற்றம் சாற்றினான் என்றும் கண்டால் அவன் தான் சகோதரனுக்கு செய்ய நினைத்தபடி அவனுக்கு செய்ய கடுவீர்கள். இவ்விதமா தீமை உன் நடுவில் இருந்து விலக்கவாயாக. இந்த கீழெல்லாம் வாசிக்கிறோம், தீமை செய்யாதிருப்பாயாக, தீமை விலக கடவது,
தீமை உன் ஜனத்தை விட்டு விலகும். இவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை. மத்திய 5ஆம் அதிகாரம் 38, 39 வாசிக்கிறோம். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், அடிக்கு அடி. பழைய ஏற்பாட்டில் சொன்னது. ஆனா புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை மாற்றினதை பார்க்கிறோம். பதில் கொடுத்தணும். ஆனா உங்களை தொடருவது பாவமா சாபமா? ஆகாப் ராஜா, ஏசேபேல் ராணி கொலை செய்தார்கள். யாரென்றால் நிலத்தை பறித்து. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்துல அற்புதமான ஒரு சாட்சி. 1 ராஜாக்கள் புஸ்தகம். நாதாப்புனுடைய நிலத்தை அபகரித்து கொலை செய்தார்கள். தேவன் விடவில்லை. தேவன் அவர்களுக்கு மீண்டும் அந்த சாபத்தை சொன்னதை பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 19 முதல் 24 வரை தேவன் ஆகாப்பு குடும்பத்துக்கு சாபத்தை கொடுத்தார். வம்சமே காலி. தாவீது ராஜா மனைவிகள் உபச்சாரம் செய்தார்கள். தாவீது ஒரு தப்பு பண்ணினார், மனம் திரும்பினார். ஆனா அதுக்காக ஆண்டவர் தன் மனைவிகள் எல்லாம் கெடுத்து குட்டி சேவர் ஆக்கிட்டான் அப்சலோம். ஆகவே ஒரு மனச தப்பு செஞ்சா அந்த தப்பு எப்படியாக மனம் திரும்பும்படியாக அவனுக்கு அது பண்ணே தீரணும் தண்டனை. சட்டத்தின் பிரகாரம் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை சட்ட திட்டங்களுக்கு மனிதன் கட்டுப்பட வேண்டும். ஆகவே நாம் சமுதாயத்திலும் பயந்திருக்கணும், பரலோக தேவனுக்கு பயந்திருக்கணும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நம்ம தொடருவது எது என்றால் பாவ சாபம் அல்ல, ஆசீர்வாதங்கள். தாவீதினுடைய வாழ்க்கையில 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்களில் அற்புதமான ஒரு வார்த்தை. யாரென்றால் ஒரு தீர்க்கதரிசி வருகிறார், நாத்தான். தாவீதை பார்த்து, நீயே அந்த பாவம் செஞ்சவன். இன்னைக்கு சொல்ல முடியுமா? ஒரு ஊழியக்காரனை சொல்ல முடியுமா? ஒரு விசுவாசியை சொல்ல முடியுமா? ஒரு சொந்தக்காரனை சொல்ல முடியுமா? ஒரு நண்பனை சொல்ல முடியுமா? இன்னைக்கெல்லாம் உபச்சாரம் செய்தா சந்தோஷம், தண்ணி அடிச்சா சந்தோஷம், பீடி அடிச்சா சந்தோஷம், ஏமாத்தினா சந்தோஷம், திருடனா சந்தோஷம், கொலை செஞ்சா சந்தோஷம், ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா சந்தோஷம், உபச்சாரம் செய்தா சந்தோஷம், வேசித்தனம் செஞ்சா சந்தோஷம், அங்கங்க திருட்டு வேலை செஞ்சா சந்தோஷம், கற்பழிச்சா சந்தோஷம். அவங்களுக்கு மாலை போடுவாங்க, கௌரவிப்பாங்க, பயந்து இருப்பாங்க. ஆனா எந்த தப்பு பண்ணாம உண்மையா இருங்க, சமுதாயமா மதிக்காது. ஆனா பரலோகம் உங்களை மதிக்கும். தப்பு பண்ணாதீங்க, நேர்மையா இருங்க, உத்தமமா இருங்க, உண்மையா இருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல அருமையான நாகமான குறித்து நாம் வாசிக்கிறோம். நாகமான ஒரு குஷ்டரோகியா இருக்கிறார். அந்த குஷ்டரோகி சுகமாகுகிறார். எலிசா தீர்க்கதரிசி மூலமாக சுகமாகுகிறார். காணிக்க கொண்டாந்து கொடுக்கிறார் எலிசாவுக்கு, வேணான்னு சொல்லி அனுப்புகிறார். இதை இந்த காணிக்க மேல, பொருள் மேல ஆசைப்பட்டு 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் வசனம் 20 முதல் 27 வசனங்களில் 27ஆம் வசனத்தை கவனிங்க. ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியும் என்றைக்கும் பிடிக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த அந்த மழை நிறமான குஷ்டரோகமாக்கி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். யார் என்றால் கேயாஸ். அடுத்தவனுடைய வியாதியும் பாவத்தையும் சாபத்தையும் வாங்கி கொண்ட அசிஸ்டன்ட் பாஸ்டர் இவர் கேயாசி. எலியா பெரிய தீர்க்கதரிசி, அவர் அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்ட எலிசா அவர் பெரிய தீர்க்கதரிசி. இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு கூட ட்ரிபிள் ஆசீர்வாதம், டபுள் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு ஊழியம் செய்யக்கூடிய நிலை யாருக்கு என்றால் அசிஸ்டன்ட் கேயாஸ், அவர்தான். ஆனா இப்போ ட்ரிபிள் மடங்காக, டபுள் மடங்காக நாகமானுடைய குஷ்டரோகத்தை வாங்கி கொண்டார். இன்னைக்கு நிறைய பேர் அதுதான், நிறைய பேருடைய பாவ சாபம். இன்னைக்கு நிறைய பாரு ஊழிக்காரங்க கூட அப்படிதான் வச்சிருக்கிறானுங்க. நிறைய ஊழிக்காரனுங்க வெளிநாட்டுல இருந்து வர்ற பணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா காரு வாங்குவான். அவனுக்கு ஒரு காரு, அவன் பொண்டாட்டிக்கு ஒரு காரு, அவங்க மச்சனுக்கு ஒரு காரு, மச்சனுக்கு ஒரு காரு, அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு அந்த அவங்க பக்கம் தான் காருங்களெல்லாம் வாங்கி வச்சிருப்பான். பாருங்க, நிலமெல்லாம் வாங்கி வச்சிருப்பான், பெரிய சர்ச்சு வாங்கி வச்சிருப்பான். அவங்க அம்மா பக்கம் கொஞ்சம் கூட சேர்க்க மாட்டான். 1. 2வது பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் ஏழைங்களுக்கு வர்றது தான். இந்த ஏழைங்களுக்கெல்லாம் சொத்தை அடிச்சு பெருசா வாங்கி வச்சு பெரிய அப்பர் டாக்கர் மாதிரி காட்டுவான் பாருங்க.
அதுதான் ஒருத்தர் யாரோ புக் எழுதினார், ஏழைகள் சொத்து அடிச்சு ஏழைகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள் சுகமாக என்று. வாழ் இல்லைன்னு சொல்லல, தேன் எடுத்த கை நக்க தான் செய்யணும், கையே தான் நக்கணும். ஆனா தேனே நக்கிடக்கூடாது. சமூகத்துக்கு செய்ய வேண்டிய சேவை செய், ஒரு பிடி சாப்பிடு, ஒரு ட்ரெஸ் போட்டுக்கோ, தங்கிரு. பட் அதையே கொள்ளடிக்காது, அது உனக்கு சாபமா மாறும். இன்னைக்கு அநேக பாஸ்டர்மார்கள், அநேக சுசேஷர்கள், அநேக விசுவாசிகள், அநேக சோசியல் ஒர்க் பண்றவங்க தலைமுறை தலைமுறையாக பாவத்தையும் சாபத்தையும் அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் எல்லாவற்றையும் சம்பாதித்து வைத்திருக்கிறான். கேயாசி மரியம், உங்களை தொடர்வது பாவம், தொடர்வது பாவம், சாபம். செய்யக்கூடாது. வர்ற ஊழியத்துல காணிக்கை கணக்கு காமித்து அதுல வருகிற சம்பளமும் காணிக்கை எடுத்து வைத்து ஒரு வாகனத்தை வாங்கு, ஊழியத்துக்கு போ, இடம் வாங்கு, ஊழியம் செய், விரிவாக்கு. பட் அதையே கொள்ளை அடிக்காத. 4 பேருக்கு காட்டு, சமுதாயத்துக்கு காட்டு, கணக்கு காட்டு. உன்னுடைய கணக்கு வருமானத்தை இருக்கட்டும். அதுதான் வாழ்க்கை. ஆகையினால கேஎஸ்ஏ போல வாழக்கூடாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில தொடர்வது என்னன்னா, நன்மையும் கிருபையும் நம்முடைய வாழ்வில் தொடர வேண்டும். கடைசியாக வசனத்தை வாசித்து தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில சங்கீதம் 23 சங்கீதம் வசனம் 6 வசனம், என் ஜீவனுள்ள நாளால நன்மை கிருபையும் என தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாயிருப்பேன். ஆகவே நம்ம தொடர்வது ஆசீர்வாதங்கள், நம்ம தொடர்வது நன்மைகள், நம்மையும் நம்ம குடும்பத்தையும். இதனால்தான் யாத்திராகமத்தில் வாசிக்கிறோம், யாத்திராக 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கடைசியாக இந்த வார்த்தைகளை கவனிப்போம். என்ன வாசிக்கிறோம் என்றால், அற்புதமான ஒரு வார்த்தை. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வர்களா இருப்பேன். 1000 தலைமுறை. பாவம் செஞ்சா 4 தலைமுறை தண்டிப்பார், பாவம் செய்ய விட்டால் 1000 தலைமுறை, 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்க தண்டிப்பேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, 1000 தலைமுறை உங்களை பின்தொடரும். ஆண்டவரை பின்பற்றினால், ஆண்டவர் ஆராதித்தால், ஆண்டவருக்கு மகிமை செலுத்தினால், ஆண்டவருக்கு நீ கனத்தை செலுத்தினால், ஆண்டவர் ஆராதித்தால், ஆண்டவரை துதித்தால், உன்னை தொடர்வது 1000 தலைமுறை இறக்கும், 1000 தலைமுறை நன்மைகள், 1000 தலைமுறை ஆசீர்வாதங்கள் உன்னை பின்தொடரும். உங்களை பின்தொடர்வது நன்மையும் கிருபையுமா இருக்கட்டும், ஆசீர்வாதமும் சமாதானமா இருக்கட்டும். கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரின் வசனங்கள் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless.